Your time starts now. அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு புற்றுநோய் சிகிச்சையில் ஒரு மைல்கல்லாக கருதப்படும் டென்ட்ரைட்டிக் செல் பேஸ்ட் வேக்சின் இம்யூனோதெரப்பி. அதாவது நம் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு செல்களை கொண்ட புற்றுநோயை பற்றி எப்படி அழிக்கலாம் என்பதை பற்றியும், குறிப்பாக டென்ட்ரைட்டிக் செல்களை வைத்து உருவாக்கப்படும் தடுப்பூசிகளை பற்றியும் இந்த தொகுப்பில் நாம் பார்க்க போகிறோம். அடுத்தது கேன்சர். கேன்சர் என்பது கட்டுப்பாடற்ற செல் வளர்ச்சியை குறிப்பது. இன்றளவில் நம் நாட்டில் ஆண்டுக்கு 14.6 லட்சம் புதிய நோயாளிகள் கேன்சரால் பாதிக்கப்படுகின்றனர். அதாவது 9இல் ஒரு இந்தியருக்கு கேன்சர் பாதிப்பு ஏற்படுகிறது. பொதுவாக நம் நாட்டில் வாய், மார்பகம், கர்ப்பப்பை புற்றுநோயால் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். அடுத்ததாக பொதுவாக புற்றுநோய்க்கு அறுவை சிகிச்சை, கீமோதெரபி, ரேடியேஷன் போன்ற சிகிச்சைகள் தான் பெரும்பாலாக அளிக்கப்பட்டு வருகின்றன. இதில் இம்யூனோதெரபி எனப்படும் புற்றுநோய் எதிர்ப்பு சிகிச்சை என்பது முற்றிலும் மாறுபட்டது. இது நோயாளியின் சொந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தூண்டிவிட்டு புற்றுநோய் செல்களை அளிக்கிறது. இதில் டென்ட்ரைட்டிக் செல் எனப்படும் கிளை உயிரணு மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. அடுத்ததாக முதலில் டென்ட்ரைட்டிக் செல் என்றால் என்ன? இவை 1973இல் ரால்ஃப் ஸ்டெயின்மென் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இதற்காக அவர் நோபல் பரிசும் வாங்கியுள்ளார். இவை ப்ரொஃபஷனல் ஆன்டிஜன் பிரசன்டிங் செல்ஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன. அதாவது பிற பொருள் எதிரியாக்கிகள் ஆன்டிஜன்களை பிடித்து அவற்றை செயலாக்கி நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் பிற செல்களுக்கு அறிமுகப்படுத்துகிறது. அதனால் இவை ஆன்டிஜன் பிரசன்டிங் செல் என அழைக்கப்படுகின்றன. இவை இரத்தத்திலும் திசுக்களிலும் அதிகமாக காணப்படுகிறது. அடுத்ததாக இவை செயல்படும் விதத்தை பற்றி காண்போம். நம் உடலில் முதிர்ச்சி அடையாத டென்ட்ரைட்டிக் செல் எனப்படும் கிளை உயிரணுக்கள் ரோந்து செல்கின்றன. புற்றுநோய் செல்களை கண்டதும் அவை விழுங்கி அதன் ஆன்டிஜன்களை தனியாக பிரித்தெடுக்கின்றன. பிறகு அவை நிணநீர் கணுக்கள் எனப்படும் லிம்ப் நோட்ஸ்களுக்கு சென்று அங்கே இருக்கும் CD4+ மற்றும் CD8+ டி செல்களிடம் இந்த ஆன்டிஜன்களை சமர்ப்பிக்கின்றன. இதனால் தூண்டப்பட்ட டி செல்கள், அதாவது ஆக்டிவேட்டட் டி செல்ஸ் புற்றுநோய் செல்களை தேடி அழிக்கின்றன. அடுத்ததாக இத்தடுப்பூசியை தயாரிக்கும் முறையை பற்றி காண்போம். இது 5 படிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் முதலில் நோயாளியின் இரத்தத்திலிருந்து லூகாஃப்ரெசிஸ் என்னும் முறையில் மோனோசைட்டுகளான ஒற்றை அணுவை பிரித்தெடுக்கின்றன. அவற்றை ஆய்வகத்தில் எக்ஸ் வைவோ கண்டிஷனில் வளர்த்து டென்ட்ரைட்டிக் செல்களாக மாற்றுகின்றனர். பிறகு நோயாளியின் புற்றுநோய் ஆன்டிஜன்களை இந்த செல்களுக்குள் செலுத்தி அவற்றை மீண்டும் நோயாளிகளின் உடலிலேயே ஊசி மூலம் செலுத்துகிறார்கள். அடுத்ததாக இதில் பயன்படுத்தப்படும் ஆன்டிஜன்களின் வகைகளை பற்றி காண்போம். கட்டி சிதைவுகள், டியூமர் லைசேட், நோயாளியின் கட்டியை எடுத்து அரைத்து முழுமையாக பயன்படுத்துவது. அடுத்ததாக செயற்கை பெப்டைடுகள், குறிப்பிட்ட புற்றுநோயாளிகளின் பொதுவாக இருக்கும் புரதங்களை எடுத்து ஆன்டிஜன்களாக கொடுப்பது. அடுத்து எம்ஆர்என்ஏவை நேரடியாக எம்ஆர்என்ஏ மூலம் ஆன்டிஜன்களை உருவாக்கப்படுவது. இறுதியாக புரத துண்டுகள், அதாவது நியோ ஆன்டிஜென்ஸ், நோயாளியின் புற்றுநோய் மரபணு மாற்றத்தால் உருவான புதிய தனித்துவமான புரதங்களை ஆன்டிஜன்களாக பயன்படுத்துவது. அடுத்ததாக இந்த தடுப்பூசியை செலுத்தும் முறைகளை பற்றி காணும். டென்ட்ரைட்டிக் செல்களின் வகைகளை பற்றி காண்போம். மோனோசைட் டிரைவ்டு டென்ட்ரைட்டிக் செல்ஸ், அதாவது இரத்த வெள்ளை அணுக்களிலிருந்து ஆய்வகத்தில் உருவாக்கப்படுவ இந்த செல்கள் தற்போது அதிகம் பயன்பாட்டில் உள்ளது. இயற்கை அல்லது இரத்த கிளை உயிரணுக்கள், பிளட் டென்ட்ரைட்டிக் செல்ஸ், இவை நேரடியாக இரத்தத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுபவை. இவை மிகவும் அரிதானவை, அதனால் அதிக திறன் வாய்ந்தவை என்று கருதப்படுகிறது. ஆனால் அவற்றை பிரித்தெடுப்பது சற்று கடினம். அடுத்ததாக இந்த தடுப்பூசியை செலுத்தும் முறைகளை பற்றி காண்போம். முதலாவதாக தோலின் அடியில் செலுத்துதல், இன்ட்ராடெர்மலாக இத்தடுப்பூசியை கொடுப்பது. அடுத்தது நிறநீர் கணுக்கள், அதாவது இன்ட்ரானோடல் வழியாக கொடுப்பது. இதில் நேரடியாக நிறநீர் முடிச்சுகளுக்குள் செலுத்துதல். அதனால் டி செல்கள் வேகமாக அதனால் தடுப்பூசியின்
வீரியம் தீவிரம் டி செல்களுக்கு வேகமாக சென்றடையும். அடுத்ததாக இன்ட்ராடியூமரல், அதாவது நேரடியாக புற்றுநோய் கட்டிக்குள்ளேயே செலுத்துவது. இறுதியாக இரத்த நாளம் வழியாக, அதாவது வெயின்ஸ் வழியாக இரத்த ஓட்டத்தில் கலக்க செய்வது. அடுத்தது இதன் மருத்துவ பயன்பாடுகளை பற்றி காண்போம். முதலில் தோல் புற்றுநோயில் இது பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது புரோஸ்டேட் கேன்சரில் சிபியூலிசல் டி எனப்படும் புரோவென்ஸ் என்பது FDA எனப்படும் அமெரிக்க ஃபுட் மற்றும் ட்ரக் அசோசியேஷனால் அங்கீகரிக்கப்பட்ட முதல் டென்ட்ரைட்டிக் செல் தடுப்பூசி. இது புரோஸ்டேட் புற்றுநோய்க்கு பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது மூளைக்கட்டி, கிளையோபிளாஸ்டோமா. மூளையில் ஏற்படும் தீவிரமான புற்றுநோய் கட்டிகளுக்கு இது பயன்படுத்தப்படுகிறது. இறுதியாக சூழ்பை புற்றுநோய், ஓவேரியன் கேன்சர். கீமோதெரபியுடன் இணைந்து இந்த தடுப்பூசியும் கொடுக்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் மற்ற கேன்சர்களுக்கும் இவை கொடுக்கப்படுகிறது. அடுத்ததாக இந்த சிகிச்சை முறையின் நன்மைகளை பற்றி காண்போம். தனிப்பயனாக்கம், அதாவது பர்சனலைஸ்ட். ஒவ்வொரு நோயாளிக்கும் அவர்களின் சொந்த செல்களை கொண்டு தனித்தனியாக தயாரிக்கப்படுகிறது. இதனால் மெமரி செல்ஸ் உருவாக்கப்படுகிறது. எதிர்காலத்தில் புற்றுநோய் மீண்டும் வருவதை தடுக்க முடிகிறது. கீமோதெரபி எனப்படும் வேதி சிகிச்சை ஒப்பிடும்போது பக்க விளைவுகள் இதில் குறைவு. அடுத்ததாக இதனுடன் கூட்டு சிகிச்சைகளாக, அதாவது கம்பைன் தெரப்பிகளாக கொடுக்கப்படும் மற்ற தெரப்பிகளை பற்றி காண்போம். கிளை உயிரணு தடுப்பூசி மட்டும் சில நேரங்களில் போதுமானதாக இருப்பதில்லை. அதனால் இதை கூட்டு சிகிச்சைகளாக செக் பாயிண்ட் இன்ஹிபிட்டர்ஸுடன் புற்றுநோய் செல்கள் டி செல்களை முடக்குவதை தடுக்கும் மருந்துகளுடன் இணைத்து வழங்கப்படுகிறது. அடுத்ததாக கீமோதெரப்பியுடன். கீமோதெரப்பியில் புற்றுநோய் செல்களை அழித்து ஆன்டிஜென்களை வெளிப்படுத்த உதவுகிறது. இந்த கூட்டு முறையின் சிகிச்சையின் வீரியத்தை அதிகரிக்கின்றன. அடுத்ததாக இச்சிகிச்சை முறையில் உள்ள சவால்கள். மைக்ரேஷன், இடம்பெயர்வு. செலுத்தப்பட்டுள்ள தடுப்பூசி செல்கள் மிக சிலவே நிணநீர் முடிச்சுகளுக்கு சென்றடைகின்றன. கட்டிச்சூழல், அதாவது டியூமர் மைக்ரோ என்வாயர்மெண்ட். புற்றுநோய் கட்டியை சுற்றியுள்ள சூழல் நோய் எதிர்ப்பு செல்களை செயல்பட விடாமல் தடுக்கிறது. அடுத்ததாக செலவு மற்றும் நேரம். ஒவ்வொரு நோயாளிக்கும் தனித்தனியாக தயாரித்து அதிக செலவும் நேரமும் பிடிக்கும் செயலாக இது உள்ளது. அடுத்தது இச்சிகிச்சை முறையில் எதிர்கால தொழில்நுட்பத்தை பற்றி காண்போம். நானோ தொழில்நுட்பம், நானோ டெக்னாலஜி. சிலிக்கா நானோ துகள்கள், சிலிக்கா நானோ ஜைகோட்ஸ் மூலம் கிளை உயிரணுக்களை துல்லியமாக செயல்பட வைப்பது. அடுத்த தலைமுறை தடுப்பூசிகள், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வேக்சின்ஸ். ஆய்வகத்தில் வளர்க்காமல் நேரடியாக உடலுக்குள் இருக்கும் டென்ட்ரைட்டிக் செல்களை குறிவைக்கும் முறைகளை குறிக்கிறது. அடுத்தது உயிரியல் பொருட்கள், பயோமெட்டீரியல்ஸ் எனப்படும் ஸ்கேஃபோல்ட்ஸ். செல் சிறப்பாக செயல்பட உதவுகிறது. அடுத்ததாக இச்சிகிச்சை முறையில் ஆய்வு முடிவுகளை பற்றி காண்போம். பல மருத்துவ பரிசோதனைகளில் நோயாளிகளின் உயிர் வாழும் காலம் அதிகரிக்கப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது. குறிப்பாக தோல் புற்றுநோய் மற்றும் தீவிர மூளை புற்றுநோய், கிளையோபிளாஸ்டோமா நோயாளிகளுக்கு இது நம்பிக்கை அளிக்கும் முடிவுகளை தந்துள்ளது. ஆரம்பகட்ட புற்றுநோயை விட நோய் முற்றிய நிலையில் உள்ளவர்களுக்கு இதை மற்ற சிகிச்சைகளுடன் இணைத்து கொடுப்பது சிறந்தது. இதற்கு எடுத்துக்காட்டாக செக் குடியரசு நாட்டின் மோட்டோல் யூனிவர்சிட்டியின் நடத்தப்பட்ட 14 ஆண்டு கால ஆய்வில் இச்சிகிச்சை முறையில் கிளையோபிளாஸ்டோமா என்ற தீவிர மூளை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்ற நோயாளிகளை விட 4.5 ஆண்டுகள் ஆயுட்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக டென்ட்ரைட்டிக் செல் எனப்படும் கிளை உயிரணு தடுப்பூசிகள் புற்றுநோய் சிகிச்சையில் ஒரு பாதுகாப்பான நம்பிக்கைக்குரிய அணுகுமுறையாகும். இது நோயாளியின் சொந்த உடலின் சக்தியை பயன்படுத்துகிறது. எதிர்காலத்தில் மேம்பட்ட தொழில்நுட்பம் மற்றும் கூட்டு சிகிச்சை மூலம் இந்த புற்றுநோய் முற்றிலும் குணப்படுத்தக்கூடியதாக ஒன்றாக மாற வாய்ப்புள்ளது. இத்துடன் இத்தொகுப்பை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்தவருக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.